வணக்கம். எனக்கு ரமேஷ் மகாலட்சுமி. பிள்ளை நாங்கள் முதல் கோட்டில் வீட்டில் இருந்து நாங்கள் சரியான கஷ்டம், சரியான படிக்க சரியான கஷ்டம் எங்களுக்கு. நான் கோழி வேண்டி வளர்த்துத்தான் அதைத்தான் பிள்ளைகளை பார்த்து கொண்டு வந்தேன். முதல் உழைப்பு ஒன்றும் இல்லாமல் இருந்தது. இந்த கோழிகளை வளர்த்து தான் அதுதான் எங்களோட குடும்பத்தை வந்து ஐயாட்ட போனாங்க. ஐயாட்ட போக தான் ஐயா எங்களுக்கு உதவியெல்லாம் செய்தவர். 2 வருஷம் கடை இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் இருந்தாங்க. இதுக்கு சரியானவங்களுக்கு தண்ணி கிட்ட குடிச்சுக்கிட்டு கஞ்சியை காய்ச்சி குடிச்சு நாங்கள் எங்களுக்கு சரியான இருக்கம். பிள்ளைகளும் மழைக்கு நினைஞ்சு தான் பள்ளிக்கூடம் போகிறது. இப்போ எங்களுக்கு சாப்பாட்டால் ஒரு குறையும் இல்லை. முந்தி சரியான கஷ்டமாக இருந்தது. இப்போ சரியான எங்களுக்கு சாப்பாட்டுக்கோ பிள்ளைகளெல்லாம் ஒழுங்காக இருக்கணும். நீங்கள் ஒன்றும் பயப்படாம போங்க, உறுப்பு கடை செய்யலாது சொல்லி போடணும். போக திருப்பி இடத்தை காட்ட விடாமல் சொன்னால் அந்த இடத்துல சரி வரான்னு அப்போ நாங்கள் கிட்ட தலைவர் நீங்கள் எனக்கு ஒரு பென்சி கடை போட இடத்த தாங்க. சரி நீங்கள் போங்க. பிறகு கடை அடிக்க வசதி இல்லை, தொழில் வசதிகள் இல்லை என்று லெட்டர் அடித்தால் அதுகளுக்கும் சில பல உதவிகள் மீண்டும் செய்தவர், எங்களுக்கு நல்ல உதவிகள் செய்தவர். கேட்குறமெல்லாம் எங்களுக்கு ஃபோன் அடித்து கதைக்கிற இடமெல்லாம் என்ன எப்படி தொழில் நடக்குது, என்ன மாதிரி இருக்குது ரெண்டெல்லாம் கேட்டவர். கவனமாக தொழிலை செய்யணும், கவனமாக அப்படி இல்லை படிப்பிக்கணும், கவனமாக நல்லா வரணும்னு சொன்னார். அன்றைக்கும் 5 மணிக்கு வியாழக்கிழமை எடுத்து கதைச்சு நான் கரண்ட் இல்லை தொடர்பாக இறங்கி வேலை செய்யலை. பிள்ளைகள் வார வருஷம் ஆண்டு 7 ஒரு ஆண்டு 6 அப்படி என்ன நீங்கள் லெட்டரை கொண்டாங்க உங்களுக்கு நாங்கள் கரண்ட் வசதி செய்தாரன்னு சொல்லி வந்தால் இன்னும் எங்களுக்கு சில வேலை உதவி செய்வார். பிள்ளைகள் இன்னும் நல்லா வரும் படிக்கும். எங்களுக்கு அவர் தான் துணை, வேறு ஒருத்தரும் இல்லை. எங்களுக்கு சும்மா எல்லாரும் எட்டி பார்த்துட்டு போயினா வந்து செய்ய மாட்டேனா எங்களை கேவலப்படுத்த வேண்டாம் ஆக்கள் உண்டு. எங்களுக்கு கடவுள் போல இவ்வளவு பேருக்கும் அவர் தான் எத்தனையோ பேருக்கு அங்கே பசியை தீர்த்து கொண்டிருக்கிறார். 11 கடை 55 கடை பஸ் ஸ்டாண்டுக்குள்ள அவ்வளவு கடையும் அவர் தான் கொடுத்து டாக்டர் சிவானந்தா எங்களுக்கு சில பல உதவி இன்னும் செய்கிறேன்னு எங்களை சொல்லியிருக்கிறார். என்ன பிரச்சனையை போனாலும் நீங்கள் போங்க, நான் பார்க்குறேன். அன்றைக்கு பிள்ளைகளுக்கு நேசரி படிக்கிறவா கௌசல்யாவுக்கு நேசரி படிக்க கொப்பி இதுகள் இல்லை, சரியான கஷ்டம் இல்லாமல் நான் கடிதம் தானேட்டு எழுதி ஐயாட்ட தான் கொண்டு போனேன். அமைச்சர் ஐயாட்ட கொண்டு போய் ஐயா கடிதத்தை பார்த்துட்டு 4 பேரையும் கூட்டிக்கொண்டு போய் பிள்ளைக்கு நேசரிக்கு தான் பிள்ளைக்கு கொப்பி எல்லாம் செய்து உடனே எங்களுக்கு செய்து தந்தவர். நாங்கள் அவர்கிட்ட போன அப்புறம் தான் இன்றைக்கு எந்த பிள்ளைகள் சாப்பிடுது, சோழி முடிக்கக்கூடிய மாதிரி பிள்ளைகள் படிக்கக்கூடிய மாதிரி எல்லாம் எங்களுக்கு நடைமுறைக்கு வருகுது. சும்மா இன்றைக்கு அவர் இருந்தபடியாக தான் 4 பேர் வந்து 100 ரூபா தான் கேட்கணும். இல்லாட்டி நான் ரோட்லாம் திரியும், நானும் பிள்ளைகளும் ரோட்லாம் திரிய வேணும். அதெல்லாம் அப்படியெல்லாம் கன பிரச்சனை இதெல்லாம் நடந்தது. இன்றைக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் கேட்க செய்கிறவர் என்ன இங்கே வந்து விசாரித்தவன், கடை தர்றதுக்கு விசாரித்தவன், என்ன குடிகாரன்ட்டு சொன்னவர் அப்படியெல்லாம் எங்களெல்லாம் இப்படியெல்லாம் செய்தவர். இன்றைக்கு எங்களோட காலத்துக்கு திருப்பியும் வரப்போயினோம். யாரால? எங்களோட டாக்டர் சிவானந்தாவால், அமைச்சரால். அவர் எங்களுக்கு ஒரு தெய்வம், எல்லாம் செய்து தராமல் அவர் எல்லாம் செய்து தருவார். நாங்கள் அவருக்கு ஒரு நன்றி கடன் செய்யணும்னா நன்றி கடன் செய்யணும். நாங்கள் இப்போ ஐயா டாக்டர் செய்யாப்ப உங்களுக்கு உதவி செய்தாப்ப நாங்கள் நல்லா இருக்கிறோம், ஒரு குறையும் இல்லை. ஐயாண்ட இதில் தான் நாங்களும் இருக்கிறோம். ஐயாங்களை நல்லா பார்க்குற பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்லா உதவி செய்யறேன்ட்டு இருக்கிறார். அப்பா மாதிரி தான் எங்களுக்கு ஒரு கடவுள் மாதிரி தான் எங்களுக்கு அவர் ஒரு கடவுள் தான், தெய்வம் தான் எங்களுக்கு. எத்தனைடா படிக்கிற நீ? எனக்கு எத்தனைடா படிக்கிறேன்? சொந்த குடிச்சாடா படிக்கிறேன், கவனமாக படிக்கணும். ஆனால் நான் இருக்கேன், நீங்கள் படிக்கணும். எல்லாம் எங்களுக்கு செய்து அவர் எங்களுக்கு தேப்பல்ல தெய்வம் தான் எங்களுக்கு. அவரால் அன்றைக்கு இன்னும் நல்லா வரப்போகிறோம். நாங்கள் மண்டைக்கு போய்க்க பிள்ளைகளுக்கு எல்லாம் கொப்பி வாங்கி கொடுக்க காசு எல்லாம் தந்தவர். ஒரு உதவி இல்லை என்று பேருந்து அங்கே போய் கதைச்சி அமைச்சரையாட்ட போய் கதைச்சி நல்ல உதவி எல்லாம் வந்தது. பஸ் ஸ்டாண்டுக்கு ஃபேன்சி கடை போட்டது. அதனால் இப்போ நாங்கள் ஒரு நல்லா இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை. இவர் ஏதாவது பிரச்சனை என்றால் அவர் எங்களை அங்கே வந்து சந்திக்க சொன்னவர். கேட்குறெல்லாம் வாங்கி தர மாட்டார். பேருந்து கஷ்டமாக இருந்தது. பேருந்து தான் அமைச்சரையாட்ட உதவிக்கு போனோன்னு எல்லாம் உதவியெல்லாம் வந்து படிக்கக்கூடிய மாதிரி இருந்து நல்லா படிக்க நாங்கள். அவருக்கு உழைப்பு இல்லாமல் கடன்காரர் வந்து சேர்க்கிறேன் எல்லாம் முடிஞ்சோடனே இப்போ இந்த அப்பாக்கெல்லாம் அடித்து தண்ணி ஊற்றினோம். பிறகு நாங்கள் இப்போ இந்த அப்பா கவலைப்பட்டு கொண்டு இருந்தாங்க. நான் வளர்ந்து பெரிய டாக்டர் ஆகி அம்மா அப்பா பார்ப்பேன்.
கண்ணதான் பயப்படுங்க. வணக்கம். எனது பேர் சின்னமலை ரமேஷ். என்னுடைய பையன் ராசாவின் தோட்டம். நான் 20 வருஷமாக புடவை வியாபாரம் செய்து எனக்கு பிறகு ஊனமுற்ற பிரச்சனையால் எனக்கு ஒன்றும் செய்யலாம் போச்சு. நான் நேரடியாக குடும்பத்தோட போய் 100 ரூபா அடங்கும் குடும்பத்தோட போய் அமைச்சரை சந்தித்தேன். எந்த நிலைமையை கேட்டார், என்ன பிரச்சனை. நான் சொன்னேன் 25 வருஷமாக தொழிற்சதை நான் என்னாலே பொண்ணும் செய்ய முடியாது, எனக்கு ஒரு இடம் ஒன்று தாங்க தொழிற்சேன். அப்போ என்ன தொழிற்சேன்னா புடவை வியாபாரம் தான் செய்தேன். எனக்கு அப்போ புடவை வியாபாரம் செய்ய இடம் இல்லைன்னு சொன்னேன். நான் சொன்னேன் சரி, மீண்டும் நீங்கள் பென்சி வியாபாரம் செய்கிறதுக்கு எனக்கு ஒரு உதவி ஒன்று செய்யுங்க. திருப்பி அவரடியாக நான் நேராக போய் சந்தித்தேன். எனக்கு இடம் தந்த நீங்கள் தோழர் எனக்கு தொழில் செய்ய உதவி செய்யுங்கன்னு தொழில் செய்ய உதவியும் செய்தார். திருப்பி மூன்றாம் தரம் போய் சந்தித்தேன். எனக்கு அதில் மழை காரணமாக இருக்க முடியாது, எனக்கு ஒரு கடை அடித்து தாங்கன்னு சொல்லி அவர் கடையும் எல்லாம் செய்து தந்தார். நாங்கள் எங்களுக்கு பசி என்று போய் கேட்ட நேரம் என்ற பிள்ளைகளுக்கு சாப்பாடை கொடுத்தார், உதவியை செய்தார். இன்னும் சில உதவியை செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். பசித்த நேரம் தான் நாங்கள் உதவி செய்யணும். அவர் செய்த உதவியால் என் பிள்ளைகள் படிக்குது, 4 பிள்ளைகள் படிக்க நேரத்துக்கு சாப்பிட்றோம். சில அலுவலகம் நாங்கள் செய்கிறோம். எங்களுக்கு தலைவர் வந்து எங்களை அமைச்சர் தான். எங்களுக்கு வேறு ஒரு தரம் மட்டும் எங்களுக்கு செய்ய போகிற இல்லை. அவர் தான் இன்றைக்கு எவ்வளோ மக்களுக்கு எவ்வளோ உதவிகள் செய்திருக்கிறார். ஏனென்றால் மற்ற ஆட்களை விட என்ன பிரச்சனை சொன்னால் சார், என்ன பிரச்சனை மற்றவை வந்து எங்களுக்கு செய்ய மாட்டேன் சார். மற்றவை எங்களுக்கு செய்ய போகிற அளவிலேயும் இல்லை. அவங்க தன் பிள்ளைகளை படிப்பிச்சு தன் பிள்ளைகளை நல்லாக்கத்தான் பார்ப்பாங்க. அவர் அப்படி இல்லை, எல்லாருக்கும் ஒரே சமம் உண்டு, எல்லாருக்கும் ஒரு உதவியை செய்கிறார். அதுக்குள்ள இருக்கிற 51 கடையும் அவர் தான் செய்து கொடுத்தார். அங்கே இருக்கிற 11 கடை அவர் தான் செய்து கொடுத்தது. அவர் தான் எங்களுக்கு செய்வார்ண்டு நிச்சயம் எங்களுக்கு தெரியும். மற்றொருதும் செய்ய மாட்டோம் சார். மற்றொருதும் செய்ய போகிற அளவிலையும் இல்லை, நடைமுறைக்கு வர்ற அளவிலையும் இல்லை. இந்த கூட்டமைப்பு இருக்குது, எல்லாரும் இருக்கணும். ஒரு தூரம் செய்கிற அளவில் ஒன்றும் இல்லை. எங்களுக்கு செய்கிறேன்னு சொன்னால் அவர் ஒரு தான். அவர் இல்லாட்டி எங்களுக்கு ஒரு செய்ய ஆக்கள் இல்லை. இதுதான் எங்களை நிச்சயம். தமிழாக்களை தேவை என்றாலேயே தட்டி கேட்க அவர் ஒரு தான் இருக்கிறார். ஒரு இல்லையே, எத்தனையோ கட்சி இருந்தது, இவருவே இந்த இதெல்லாம் செய்தவர். யார் தட்டி கேட்குற எங்களுக்கு? அவர் தான் தட்டி கேட்கணும். எந்த ஒரு பிரச்சனையும் அவர் சமுத்தியல் விரண்டாலும் அவர் தான் கேட்கணும். ஒருவரை பிடிச்சாலும் அவர் தான் கேட்கணும். ஒரு எந்த பிரச்சனை என்றாலும் அவர் தான் எங்களுக்கு கேட்கணும். ஒருவரும் கேட்க ஆக்கள் இல்லை. யார்கிட்ட ஒருவர் நாங்கள் அவர் தான் எங்களுக்கு செய்வார். செய்ய வேண்டும் நிச்சயம் எங்களுக்கு தெரியும். எங்கள் தலைவருக்கு தான் நாங்கள் உதவி செய்வோம். அதான் எங்களுக்கு மிகவும் நன்றி. ஆனால் தலைவர் வருவார், நிச்சயமாக வருவார், வெற்றி வருவார். தலைவர் எங்களுக்கு இன்னும் வரவணும், அவர் நல்லா இருக்கவனும் இன்னும் எங்களுக்கு செய்வார். நம்பிக்கை இருக்குது.